ஓம் சாந்தி. 9/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் பாவங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் இந்த இறுதி பிறவியில் உங்கள் அனைத்து கணக்குகளையும் தீர்ப்பதன் மூலம் தூய்மையாகுங்கள். கேள்வி: ஏமாற்றுகின்ற மாயை எந்த சத்தியத்தை நீங்கள் மீறச் செய்கின்றாள்? பதில்: எந்த சரீரதாரிகளிடமும் உங்கள் இதயத்தை பற்ற வைக்க அனுமதிக்க மாட்டீர்கள் என நீங்கள் சத்தியம் செய்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள், நான் ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்வேன். எனது சொந்த சரீரத்தையேனும் நான் நினைவு செய்ய மாட்டேன். தந்தை உங்களை உங்கள் சரீரம் உட்பட அனைத்தையும் துறப்பதற்கு தூண்டுகின்றார். எனினும் மாயை உங்களின் இந்த சத்தியத்தை துண்டித்து வேறொருவர் மீது பற்று வைப்பதற்கு முயற்சிக்கின்றாள். தங்கள் சத்தியத்தை மீறியவர்கள் அதிகளவு தண்டனையை அனுபவிக்க நேரிடும். பாடல்: நீங்களே தாயும் தந்தையும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. கர்மாத்தி தடைவதற்கு உங்கள் புத்தி தந்தையை இனங்கண்டு அவரை மிகச் சரியாக நினைவு செய்வதற்கு நிச்சயமாக உங்கள் புத்தி சூட்சுமமாக வேண்டும். கல்வியுடன் கூடவே நினைவு செய்வதிலும் முழு கவனம் செலுத்துங்கள். 2. மாயையினால் ஏமாற்றப்படுவதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எவரது சரீரத்திலும் பற்றை கொண்டிருக்காதீர்கள். ஒரே ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பை கொண்டிருங்கள். சரீர உணர்வுடையவர் ஆகாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையைப் போல் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் மகாதானியாகவும் ஆகி பிரம்ம முகூர்த்தத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று தானம் செய்வீர்களாக. பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது அமிர்த வேளையில், பிரம்மலோகத்தின் வாசியான தந்தை குறிப்பாக குழந்தைகளான உங்களை ஞான சூரியனின் ஒளி மற்றும் சக்தி கதிர்களால் ஆசீர்வதிக்கின்றார். அத்துடன் கூடவே தந்தை பிரம்மா பாக்கியத்தை அருள்பவராக பாக்கிய அமிர்தத்தை பகிர்ந்து அளிக்கின்றார். அந்த அமிர்தத்தை கிரகிப்பதற்கு உங்களின் புத்தி என்ற பாத்திரம் தயாராக உள்ளதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த விதமான தடையோ அல்லது தடங்களோ இருக்கக்கூடாது. அப்போது உங்களால் அந்த புண்ணிய நேரத்தை உங்களின் ஸ்திதியை மேன்மையாக்க பயன்படுத்த முடியும். அதனால் நாள் முழுவதும் மேன்மையான செயல்களை செய்ய முடியும். அமிர்த வேளையின் சூழலால் உங்களின் மனோபாவத்தை மாற்ற முடியும். அதனால் அந்த வேளையில் ஆசீர்வாதங்களை எடுத்து தானம் செய்யுங்கள். அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவராகவும் மகாதானியாகவும் ஆகுங்கள். ஸ்லோகம். கோபப்படுகின்ற ஒருவரின் கடமை கோபப்படுவதே. உங்களின் கடமை அன்பை கொடுப்பதே. அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். உலக சேவை இயல்பாகவே தொடர்ந்து ஷகாஷை பெறுவதற்காக இப்போது உங்களின் சொந்த நன்மைக்காக ஒரு மேன்மையான திட்டத்தை செய்யுங்கள். ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் நீங்கள் நிச்சயமாக தந்தைக்கு சமமானவர் ஆகுவதை செய்து காட்டுவீர்கள் என இப்போது உங்களின் மனதில் உறுதியான சத்தியத்தை செய்யுங்கள். பிரம்மா பாபாவிற்கு
குழந்தைகளின் மீது ஆழ்ந்த அன்பு இருக்கின்றது. அதனால் அவர் ஒவ்வொரு குழந்தையையும் முன்னால் வரச் செய்து, குறிப்பாக அவர்களை சமமானவர்கள் ஆக்குவதற்காக தொடர்ந்தும் ஷகாஷ் வழங்குகின்றார். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. உன் வழி நான் நடந்தேன், உன் நிழல் போல் கிடந்தேன், உன் முகம் காண்பதற்கே இறைவா, உன் முகம் காண்பதற்கே. கருவிலே நான் அறிந்தேன், கவலைகள் நான் மறந்தேன், கண்டதும் நான் நிறைந்தேன், உன்னை கண்டதும் நான் நிறைந்தேன். நான் என்னும் சொல்லை நான் சொன்னதில்லை, நீ இன்று எதுவும் பொறுப்பெற்றதில்லை,